இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான காசி ஹல்வா ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து நல்லா ஒரு ஒயிட் பம்கின் நல்லா எடுத்து தோல் சீவி சீட்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி துருவி வச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. அந்த தண்ணியோட தான் இருக்கும். அப்புறமா நம்ம இப்படி ஒரு தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு அது எப்படியும் யூஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வேக வைக்கிறப்போ இந்த தண்ணியை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பட் ஏன்னா தண்ணியோடவே போட்டுட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் கேஷ்யூ நட்டை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதே வாணலியில் நெய் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து அந்த பம்கின் போட்டு அந்த தண்ணியும் அதுலேயே ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அது இழுத்துக்கும். ஸோ அதுவும் நல்லா அது பூசணிக்காவும் நல்லா வெந்திருக்கும். அப்புறமா ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக பவுல் இல்லை, ஒரு கப் ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் அது எடுத்ததுக்கப்புறமா கேசரி பவுடர் போட்டிருக்கேன். ஆக்சுவலி சாஃப்ரான் இருந்ததுன்னா அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், நெய் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வந்தால் அந்த நெய், சர்க்கரை எல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு ஈஸியான காசி அல்வா ரெடி.